வணக்கம் நண்பர்களே. ஜனநாயகன் சென்சார் தொடர்பான வழக்கு இன்னைக்கு அனைத்து தரப்பு விசாரணையும் முடிந்து தீர்ப்பு தேதி குறிப்பிடாமல் ஒத்தி வைக்கப்பட்டிருக்கு. நம்ம இதற்கு முன்பு வெளியிட்ட வீடியோவில் சென்சார் போர்டு தரப்பில் அங்கு முன்வைக்கப்பட்ட வாதங்கள் அனைத்தையும் நம்ம தெரிவிச்சிருந்தோம். அந்த வாதங்கள் அனைத்துமே நேர்த்தியாக இருந்தன. அதில் சொல்லப்பட்ட காரணங்கள் அனைத்தும் ஏற்றுக்கொள்ளக்கூடியவையாக இருந்தன. அதே போல இவர்கள் கேட்பது, அதாவது இந்த ஜனநாயகன் தரப்பு கேட்பது எந்த அளவுக்கு தற்குறித்தனமாக இருக்கு ஒவ்வொன்றும். அதாவது நம்ம மறுதணிக்கைக்கு போனோம் அப்படின்னு சொன்னால் மறுதணிக்கைக்கு போகாமல் இவர்கள் நீதிமன்றத்துக்கு போயிட்டாங்க. அதனால தான் நாங்கள் அப்பீலுக்கு வந்திருக்கோம். இதை மறுதணிக்கைக்கு அப்பவே போயிருந்தா இந்நேரம் அந்த மறுதணிக்கை முடிந்து சென்சார் சான்றிதழ் தரப்படுவதற்கான நடைமுறைகள் தொடங்கி இருக்கோம். நாங்கள் விரைவிலேயே கூட கொடுத்துருப்போம். ஆனால் இவர்கள் வழக்குன்னு சொல்லிட்டு இவங்க நீதிமன்றத்துக்கு போனதால நாங்கள் நீதிமன்றத்தில் வழக்காட வேண்டிய சூழல் வந்துருச்சு அப்படிங்கிறத அந்த வாதத்தை தணிக்கை குழு தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் அங்கே ரொம்ப தெளிவாக எடுத்துரைச்சார். நம்ம இதைத்தான் ஆரம்பத்திலிருந்து சொல்கிறோம். இந்த ஜனநாயகனுக்கு சென்சார் சர்டிஃபிகேட் கிடைக்கல அப்படின்ற அந்த விவரம் வெளியான பிறகு இவங்க ஹைகோர்ட்டுக்கு போனாங்க இல்லையா, தனி நீதிபதி விசாரிச்சாங்களே. அப்படி போகும்போதே நம்ம சொன்னோம், இவங்க ஒன்ஸ் கோர்ட்டுக்கு போயிட்டாங்கன்னா அது புலிவால் பிடிச்சக்காக தான், அது அவ்வளோ சீக்கிரம் முடியாது, அது இழுத்துக்கிட்டே தான் போகும் அப்படின்னு நம்ம சொன்னோம். இன்னொன்று, இதை நீதிமன்றத்துக்கு போகிறதுக்கு பதில் மும்பையில் இருக்கிற மறுதணிக்கை அந்த குழுவுக்கு அதை அனுப்பியிருந்தா அவங்க ஒரு தேதியை குறிப்பிட்டு படத்தை பார்த்து சொல்றதுக்கு இல்லை, பராசக்திக்கு அடுத்த நாளே கூட அந்த படம் வெளிவருவதற்கு வாய்ப்பு இருந்திருக்கான். ஆனால் இதை அவர்கள் செய்யாமல் நீதிமன்றத்துக்கு வழக்கு இழுத்தடிப்பு அப்படின்னு போகிறதுக்கு காரணம் பராசக்தி மீது உள்ள பயம்தான் அப்படிங்கிறதையே நம்ம பதிவு பண்ணியிருந்தோம். ஸோ ஒரு வழியாக இவங்க நீதிமன்றத்துக்கு போயிட்டாங்க. நீதிமன்றத்தில் தனி நீதிபதி கொடுத்த உத்தரவை அவங்க அப்பீலில் அதை ரத்து பண்ணிட்டாங்க. அந்த அப்பீல் மனு அடுத்த தேதி குறிப்பிட்டிருக்காங்க. இன்னைக்கு, அதாவது ஜனவரி 19, இன்னைக்கு விசாரணை அப்படின்னு அவங்க சொன்ன பிறகும் கூட இவங்க அதுவரை காத்திருக்காமல் உச்ச நீதிமன்றத்துக்கு போனாங்க. உச்ச நீதிமன்றத்தில் மூக்குடைப்பட்டு மீண்டும் இந்த அமர்வுக்கே திரும்பிட்டாங்க. அங்கதான் இன்னைக்கு வழக்கு விசாரணை. காலையில் கிட்டத்தட்ட ஒரு மணி 11 மணிக்கு தொடங்கிய விசாரணை உணவு இடைவேளை வரைக்கும் நீண்டது. அங்கு தணிக்கை குழு சார்பாக விரிவாக அவங்க தங்கள் ஆர்குமெண்ட்ஸை எடுத்து வச்சாங்க. அதை எல்லாத்தையும் பார்த்துட்டோம். இப்போ இந்த படத்தரப்பு என்ன மாதிரியான விவாதத்தை முன் வச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர்கள் என்ன சொல்றாங்க, எங்களுக்கு இந்த தணிக்கை குழு கால அவகாசம் வழங்கலை அப்படின்னு சொல்றாங்க. ஆக்சுவலா இவங்க தான் தணிக்கை குழுவுக்கு கால அவகாசம் வழங்கலை அப்படின்ட்டு அவங்க சொல்லியிருந்தாங்க சென்சார் போர்டு. இவங்க அதையே இவங்க ஒரு காரணமா சொல்றாங்க, எங்களுக்கு தணிக்கை குழு கால அவகாசம் வழங்கலை. நான் இதுல இன்டர்பிரேட் பண்ணல, இது அப்புறமா நான் சொல்றேன். அவருடைய வாதத்தை மட்டும் நான் சொல்றேன். அதற்கடுத்து இந்த படத்தை பார்த்த 5 பேர்ல ஒருத்தர் தான் அப்ஜெக்ஷன் தெரிவிச்சிருந்தாங்க. அதுவும் கூட உடனடியாக தெரிவிக்காம வீட்டுக்கு போயிட்டு சாவகாசமா 4 நாள் கழிச்சு தெரிவிச்சாங்க. அதுக்கப்புறமா இந்த புகார் கொடுத்தவங்க யாருன்னு சொல்லிட்டு எங்களுக்கு சொல்லவே இல்லை. இதையெல்லாம் அவங்க முன் வச்சாங்க. அதே போல நாங்கள் அந்த படத்தை OTT தளத்துக்கு விற்றுருக்கோம், அமேசானுக்கு. அந்த அமேசான் எங்களுக்கு ஏற்கனவே எச்சரிச்சிருக்காங்க, இப்போ குறிப்பிட்ட தேதியில் படத்தை வெளியிடாமல் போய் அமேசானை அந்த OTTல படத்தை வெளியிடும் தேதி தள்ளி போனால் எங்களுக்கு இந்த நஷ்டீடு கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிலைமை இருக்கு. ஏற்கனவே அவங்கள எச்சரிக்கை பண்ணியிருக்காங்க எங்களுக்கு. அதனால உடனடியாக எங்களுக்கு சான்றிதழ் வழங்கணும், அது குறிப்பாக இன்னைக்கே நீங்க தீர்ப்பு வழங்கணும் அப்படின்னு அவங்க கேட்டாங்க. அதற்கு நீதிபதிகள் நீங்க ஒரே நாளில் நீதிமன்றத்தினுடைய அனைத்து நடைமுறைகளும் முடிந்து தீர்ப்பு வெளியிடுவது அப்படிங்கிறதெல்லாம் சாத்தியமே கிடையாது. அதில் நீங்கள் என்னதான் உச்ச நீதிமன்றத்திலிருந்து டைரக்ஷன்ஸ் வாங்கி வந்தாலும் கூட அது ஒரு அறிவுறுத்தல் தானே தவிர அது உத்தரவு கிடையாது. அது எங்களை கட்டுப்படுத்தாது. நாங்கள் இதை விவரமாக பரிசீலித்த பிறகுதான் நாங்கள் இதற்கு தீர்ப்பு வழங்க முடியும் அப்படின்னு தெரிவிச்சிருந்தாங்க. அதே போல இவங்க முன்வைத்த இன்னொரு வாதம் இது உள்நோக்கம் கொண்டது, வேணும்னே இவங்க இழுத்தடிக்கிறாங்க. அதே போல இந்த புகார் கொடுத்த நபர் பேரை சொல்ல மாட்டேன்றாங்க அப்படின்னாங்க. அதற்கு நீதிமன்றத்தில் சென்சார் அதிகாரிகள் அவங்க முன்வச்ச வாதம் சரியா இருந்தது. என்னன்னா, யார் புகார் கொடுத்தாங்கன்றத தணிக்கை சான்றிதழ் கொடுக்குற வரைக்கும் வெளியில் சொல்லக்கூடாது அப்படிங்கிறது விதி. நாங்கள் அதை அந்த சட்ட விதியை நாங்கள் மீற முடியாது.
சென்சார் சான்றிதழ் வழங்கிய பிறகு யார் புகார் கொடுத்தாங்கன்றதை நாங்கள் வெளியில் சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்படியாக இருதரப்பு வாதங்களும், ஆனால் உண்மையிலே அனல் பறக்க இந்த வாதங்கள் இன்னைக்கு நடந்தது. ஏன்னா இந்த வழக்கை முழுசா என்ன அப்படிங்கிறத பார்க்கணுன்றதுக்காக இந்த ஒரு நாள் முழுக்க இந்த வழக்கை நம்ம கூர்ந்து கவனிக்கிறோம். அதுல சென்சார் தரப்பு முன்வைத்த அனைத்து வாதங்களுமே சரியாக இருந்தன, லாஜிக்கா இருந்தது, ஏற்கும்படி இருந்தது. அதுல எந்த விதமான ஒரு பொய்யும் நம்ம பார்க்க முடியல. உள்நோக்கம் இருக்கா இல்லையான்றது வேற, அவங்களுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கான்றது வேற, யார் இன்ஃப்ளூயன்ஸ் பண்றாங்கன்றதெல்லாம் வேற. ஆனா லாஜிக்கலா அவங்க எடுத்து வைத்த வாதங்கள், அவங்க சொன்ன காரணங்கள் எல்லாமே சரியா இருந்தது. முக்கியமா அவங்க சொன்னது என்னன்னா, அப்பீலுக்கு போனா போக வேண்டியது தானே, அப்பீல் மீன் மறுதணிக்கைக்கு போனா போக வேண்டியது தானே, அதை விட்டுட்டு கோர்ட்டுக்கு போனா எப்படி முடியும் அப்படின்னு அவங்க கேட்கறது இயல்பானது, ரொம்ப பிராக்டிக்கலான ஒரு கேள்வியா நான் அதை பார்க்கிறேன். இந்த பக்கம் இவர்கள் இந்த படத்தயாரிப்பு நிறுவனம் கேவிஎன் புரொடக்ஷன் சார்பா அவங்க எடுத்து வைத்த வாதங்கள் அனைத்துமே சொத்தையானவை. எப்படிங்கிறத இப்ப நான் இன்டர்பிரேட் பண்ணி சொல்றேன். இவங்க ரீசன் சொல்றாங்க எப்படின்னா, நாங்க தனி நீதிபதி கிட்ட உத்தரவு வாங்கிட்டோம். என்ன உத்தரவு வாங்கினீங்க? தனி நீதிபதி என்ன சொன்னாங்க, நீங்க மறுதணிக்கைக்கு அனுப்ப தேவையில்லை, இன்னைக்கே நீங்க அவங்களுக்கு யூஎஸ் சான்றிதழ் கொடுங்க அப்படின்னு தனி நீதிபதி சொல்லிட்டு போயிட்டாங்க. அதாவது இது 9ஆம் தேதி. அப்போ அப்படியே சென்சார் கொடுத்துருமான்னா அது கொடுக்க முடியாது. ஏன்னா இப்படி ஒரு முறை கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, நீதிபதி உத்தரவிட்டாங்க, நாங்க சர்டிபிகேட் கொடுத்துட்டோம் அப்படின்னா, இது இந்தியா முழுக்க இருக்கிற மற்ற மாநிலங்களில் அனைத்து படங்களுக்குமே இது ஒரு நடைமுறையா மாறிடும். இதை மேற்கோள் காட்டி எங்களுக்கு இந்த மாதிரி ஜட்ஜ்மெண்ட் கொடுங்க, இதெல்லாம் இவ்வளவு மோசமான சீன்லாம் இருக்குப்பா, இதெல்லாம் கட் பண்ணுப்பா, இதுக்கெல்லாம் கொடுக்க முடியாதுப்பா, இல்லைன்னா ரிவைசிங் அனுப்புப்பா அப்படின்னு சொல்றாங்க சென்சார் போர்டு. மண்டல தணிக்கை அலுவலகத்தில் சொல்றாங்க, ரீஜனல்ல. அவங்க எங்களால் அப்படியெல்லாம் பண்ண முடியாது, நீங்க எங்களுக்கு கொடுத்தே ஆகணும், யூஏ கொடுங்க அல்ல யூ கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்டுக்கு போய் இந்த தீர்ப்பை மேற்கோள் காட்டி எங்களுக்கு ஜட்ஜ்மெண்ட் கொடுன்னு வாங்கிட்டா என்ன பண்றது? அந்த கேள்வி நியாயமானது. அதனாலதான் தணிக்கை குழு அன்னைக்கே அப்பீலுக்கு போறாங்க உயர்நீதிமன்றத்துல. இப்போ இவன் என்ன சொல்றான், கேவிஎன் புரொடக்ஷன் சார்பா அவங்க அப்பீலுக்கு போனாங்கல்ல, உடனே அப்பீலுக்கு போயிட்டாங்க, எங்களுக்கு கால அவகாசம் கொடுக்கலன்னு கேட்கிறான். என்னடா அது அபத்தமா இருக்கு? நீ ஜட்ஜ்மெண்ட் வாங்கிட்ட, தீர்ப்புல உனக்கு சாதகமா தீர்ப்பு வந்துருச்சு, அடுத்து அதை நீ நடைமுறைப்படுத்தணும்னு சொல்லிட்டு போய் நிப்ப, அது வரைக்கும் உனக்கு அவன் கால அவகாசம் கொடுப்பானா? எவ்வளவு முட்டாள்தனமானது. நான் அடிச்சுட்டேன், திருப்பி அவன் உடனே அடிச்சுட்டாங்க, எனக்கு கால அவகாசம் கொடுக்கல, நான் ஒரு அடி அடிச்சுட்டேன், நான் அதுக்குள்ள சுதாரிச்சுட்டு ஓடி போறதுக்கு எனக்கு டைம் கொடுக்கணும், அதை எப்படி எனக்கு உடனே அடிக்கலாம் அப்படின்னு கேட்கற மாதிரி இருக்கு இந்த வாதம். எப்படி இவ்வளவு பெரிய வழக்கறிஞர் இப்படி ஒரு வாதத்தை நீதிபதியிடம் முன்வைக்கிறார்? உனக்கு என்ன அவகாசம் வேணும்? அதுல நீ தான் ஜெயிச்சுட்டிய, உனக்கு தான் ஜட்ஜ்மெண்ட் வந்துருச்சு இல்ல, இந்த ஜட்ஜ்மெண்ட்டை எதிர்த்துதான் சென்சார் போர்டு அங்க அப்பீலுக்கு போகுது, உனக்கு என்ன கால அவகாசம் கொடுக்கணும்? அடுத்த நாள் போகணும்னு சொல்றியா? அதெல்லாம் நடக்காது. இதுதான் பிராக்டிக்கல், இது இயல்பானது. ஆனா இவங்க அதை ஒரு சொத்தை வாதமா எடுத்து முன்வைக்கிறாங்க. இன்னொன்னு, நாங்க இந்த படத்தை அமேசானுக்கு வித்துட்டோம், அமேசான் ரிலீஸ் டேட்டை முன் வச்சு அவங்க ஒரு தேதியை அங்க பிக்ஸ் பண்ணிட்டாங்க, ஓடிடி ரிலீஸ் தேதியை. இப்ப நாங்க உரிய நேரத்துல ரிலீஸ் பண்ணாம போனா அவன் என்ன நஷ்டீடு கேட்பான், அவன் எங்ககிட்ட ஏற்கனவே எங்களை வான் பண்ணிட்டாங்க அப்படின்னு கோர்ட்ல முன்வைக்கிறாங்க. இதெல்லாம் நீதிமன்றத்துக்கு தேவையில்லாது, சென்சார் போர்டுக்கு தேவையில்லாது. உனக்கு 1000 நெருக்கடி இருக்கும், நீ 1000 பேர்கிட்ட கடன் வாங்கியிருப்ப, கண்ட இடத்துல காரி துப்பியிருப்பான் உன்ன. அதெல்லாம் நீதிமன்றத்திடம் ஒரு காரணமாக சொல்லக்கூடாது. சொன்னாலும் அதை ஏற்க வேண்டிய அவசியம் நீதிமன்றத்துக்கும் கிடையாது, சென்சார் போர்டுக்கும் கிடையாது. சார் நான் 500 கோடி ரூபாய் செலவு பண்ணிட்டேன், எனக்கு உடனே சர்டிபிகேட் கொடுத்து, 500 கோடி இல்லடா, நீ 5000 கோடி செலவு பண்ணி படம் எடுத்தாலும் எனக்கு அதை பத்தி கவலை இல்லை. ஏன்னா நான் அதில் நேரடியாக சம்மந்தப்படல, எனக்கு என்னுடைய வேலை இந்த படத்தை பார்த்து அதுக்கு ஒரு சான்றிதழ் தரணும், இது பார்க்க தகுந்த படமா இல்லையா, அல்லது எங்கெங்கெல்லாம் கட் பண்ணணும், இதெல்லாம் பண்ண பிறகு இது என்ன தகுதி இந்த படத்துக்குன்றதுக்கு ஒரு சான்றிதழ் தர, அதான் சென்சார் போர்டோட வேலை. அதற்கு பிறகு இந்த படத்துக்கான புறக்காரணிகள் நிறைய இருக்கும். இது எல்லாத்தையும் அங்க நீங்க ஒரு காரணமா முன் வச்சீங்கன்னா அது சுத்தமா எடுபடாது, அது அவங்களுக்கு தேவையில்லாத ஒண்ணு. அடுத்து இவங்க வாதத்துல முன் வச்ச இன்னொரு பாயிண்ட் என்னன்னா, இந்த படத்துக்கு மத்திய கிழக்கு நாடு, அதாவது மிடில் ஈஸ்ட், துபாய் உள்ளிட்ட நாடுகள் அவங்கெல்லாம் சென்சார் சான்றிதழ் கொடுத்துட்டாங்க. அதே போல 22 நாடுகள்ல இந்த படத்துக்கு தணிக்கை சான்றிதழ் நாங்கள் வாங்கிட்டோம்.
இந்தியாவில் மட்டும்தான் வந்து எங்களுக்கு கிடைக்கல. அப்புறம் இந்த சான்றிதழ் கிடைக்காம இப்படி இழுத்தடிச்சது வந்து எங்களுக்கு மிகப்பெரிய மன உளைச்சலை ஏற்படுத்திருச்சு. இது வந்து ஒரு உள்நோக்கம் கொண்ட இழுத்தடிப்பா இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் வந்து அங்க ஒரு ஆர்கியூமெண்ட்ல வச்சாங்க. இதெல்லாம் ஆர்கியூமெண்ட்டே கிடையாது, இது புலம்பல். அது இந்த புலம்பல்கள் வந்து நீதிமன்றத்திலோ அல்லது சென்சார் போர்டிலோ எடுப்படாது. 22 நாடுகள்ல அவங்க தணிக்கை சான்றிதழ் தராங்கன்னா ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒரு விதி இருக்கு. இங்க யூ சான்றிதழ் பெறுகிற ஒரு படத்தை மலேசியா சிங்கப்பூர்ல வந்து அவன் வேற ஒரு சான்றிதழ் கொடுக்குறான். அது அண்டர் 16 அல்லது அண்டர் 18 இப்படி எப்படி வேணா அவன் கொடுப்பான். இங்கதான் வந்து அந்த சான்றிதழ் யூஏ இருக்கா அது யூவா இருக்கும். ஆனா அது மலேசியா சிங்கப்பூருக்கு வேற ஒரு வகையில பாதிப்பு ஏற்படுத்துற மாதிரி இருந்ததுன்னா அவங்க அதை கொடுக்க மாட்டாங்க. குறிப்பிட்ட மதத்தை ஏதாவது ஒரு வகையில வந்து புண்படுத்துற மாதிரி இருந்தா கூட படத்தையே ரிலீஸ் பண்ண விட மாட்டாங்க அவங்க. அதே போலதான் அமெரிக்கா போன்ற நாடுகள் இப்ப இங்க வந்து ஏ சான்று கிடைச்ச ஒரு படத்தை அமெரிக்கா மாதிரி நாடுகள்ல வந்து யூ சான்றிதழ் கொடுத்து கூட பார்க்க வாய்ப்பு இருக்கு. இப்போ பராசக்தி படத்துக்கு அவ்வளவு கட்டு 25 கட்டு, இந்த 25 கட்டோட தான் இந்தியாவில் வெளியாச்சு. ஆனா அந்த படம் பிரிட்டன்ல, யூஎஸ்ல அல்லது ஐரோப்பிய நாடுகள்ல, மலேசியா சிங்கப்பூர்ல எந்த கட்டு இல்லாம முழுசா ரிலீஸ் ஆயிருக்கு. இதுக்கு என்ன சொல்லுவீங்க? இந்தியாவில் யூஏ கொடுத்த படம் வெளிநாடுகள் அனைத்திலும் வந்து அது யூ சான்று பெற்று, அதாவது அண்டர் 13 அண்டர் 16 இந்த ரேஞ்சில் வந்து சான்றிதழ் பெற்று அது எல்லா நாடுகள்லயும் வந்து ரிலீஸ் ஆச்சு. ஸோ இதுவும் வந்து ஒரு சொத்தையான வாதம். அப்புறம் எங்களுக்கு மன உளைச்சல் ஏற்பட்டுருச்சு, எங்களுக்கு வந்து வேணும்னு இழுத்தடிக்கிறாங்க, வெளியிலிருந்து ப்ரெஷரு, இதெல்லாம் வந்து வெறும் புலம்பல் தான். எந்த வகையிலும் வந்து இதை உயர்நீதிமன்றம் கருத்தில் கொள்ள வேண்டிய அவசியமே இல்லை. அதனாலதான் என்ன பண்ணாங்கன்னா இதை முழுசா விசாரிச்சுட்டாங்க. இருதரப்பு விசாரணைகளை இன்னைக்கே நீங்க முடிச்சிருங்க, இந்த ஆர்கியூமெண்ட்டை வந்து இழுத்துட்டு போகாதீங்க, இன்னைக்கே முடிச்சிட்டீங்கன்னா நாங்க டிஸ்கஸ் பண்ணி ஒரு நாள்ல ஜட்ஜ்மெண்ட் கொடுக்க வசதியா இருக்குன்னு சொன்னதுனால காலையில அந்த சென்சார் போர்டு, மாலையில வந்து இவங்க பட தயாரிப்பு நிறுவனம் இவங்க வந்து இருதரப்பு அந்த வாதங்களும் வந்து முன் வச்சாங்க. விசாரணை நிறைவு பெற்றது. இப்போ தீர்ப்பு சொல்லணும். நீதிபதிகள் வந்து தெளிவாக சொல்லிட்டாங்க, எங்களை வந்து நீ எந்த வகையிலும் கம்பல் பண்ணக்கூடாது, இந்த தீர்ப்பு கொடுன்னு நீ சொல்லக்கூடாது, நாங்கள் கொடுக்கும்போது தான் தருவோம், வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு மறுதேதி குறிப்பிடாமல் தீர்ப்பை தள்ளி வச்சுட்டாங்க. சரி, இந்த மறுதேதி குறிப்பிடாமல்னா என்னைக்கு வரும்? ரொம்ப நாள்லாம் காத்திருக்க வைக்க மாட்டாங்க. இன்னும் ஒரு 3 நாட்களில் இந்த படத்துக்கான அந்த தீர்ப்பு தேதி அது அவங்க நிர்ணயிப்பாங்கன்னு நினைக்கிறேன். 2 அல்லது 3 நாட்களில் தீர்ப்பு வந்துடும். என்னவா வரும் தீர்ப்பு? இது ஒன்றும் பெரிய கொலை குத்தம் செய்யப்பட்டு மரண தண்டனை விதிக்கப்பட்ட அந்த கைதிக்கான தீர்ப்பெல்லாம் ஒன்றும் கிடையாது. இது ஒரு சென்சார் போர்டு பிரச்சனை, சாதாரணமா முடிய வேண்டிய பிரச்சனை. அவங்க சொன்ன பேச்சை கேட்டு ஒழுங்கா வந்து படத்தை மறுதணிக்கை கொடுத்திருந்தா அது இந்நேரம் வந்து தணிக்கை சான்றிதழ் கிடைச்சி கூட இருக்கும். படத்தை ரிலீஸ் செய்யறதுக்கு இவங்க தேதி தேடிக்கிட்டு இருப்பாங்க. ஜனவரி 26 போலாமா அல்லது அதுக்கப்புறம் போலாமான்னு தேடிக்கிட்டு இருந்திருப்பாங்க. ஆனா இவங்க வேண்டுமென்றே ஏற்படுத்திய சிக்கல் தான் இந்த படத்தை இப்ப இழுவையா மாத்திக்கிட்டு இருக்கு. வேணும்னே ஏற்படுத்திய சிக்கல்னா நான் முன்னே சொன்னதுதான், இவங்களுக்கு தேவை ஃப்ரீ பப்ளிசிட்டி. அதே போல அளவுக்கு அதிகமான ஹைப். அப்படி இருந்தா தான் வந்து மிகப்பெரிய அளவுக்கு ஓப்பனிங் கிடைக்கும், படத்தினுடைய வசூல் பெருசா இருக்கு அப்படின்னு சொல்ல முடியும். ஒரு பக்கத்தில் அதாவது இவங்க வேணும்னே வட சுடுவாங்கன்றதெல்லாம் எல்லாருக்கும் தெரியும். அதை தாண்டி இப்ப இந்த தற்குறிகள் இருக்காங்கல்ல, தற்குறிகள் இந்த பசங்க ஒரு 150 ரூபாய் டிக்கெட்டை வந்து 1000 ரூபாய் 1500 ரூபாய்னால கொடுத்து வாங்கி படம் பார்க்கணுன்ற அரிப்பு இருக்கிற இந்த அணில் குஞ்சுகள் இருப்பாங்கல்ல, அந்த பசங்களை தாண்டி அவங்க ஃபேமிலிஸு, அதே போல இன்னும் அந்த படத்தின் மீது எந்த ஒரு ஈர்ப்பும் இல்லாம சாதாரணமா இருப்பாங்கல்ல, அவங்களையும் இந்த படத்துக்கு இழுத்துட்டு வர்றதுக்கான தூண்டிலாக இந்த வழக்கை பயன்படுத்துறாங்க இந்த பட தயாரிப்பு நிறுவனம். இதை நான் பகிரங்க குற்றச்சாட்டாவே நான் சொல்றேன். இது வந்து அவர்களுடைய கேவலமான மலிவான விளம்பர உத்தி. நீங்க உங்களுக்கு பார்க்கறதுக்கு இந்த ஆர்கியூமெண்ட்ஸு, ஜட்ஜஸோட கருத்து, இதெல்லாம் வந்து நீங்க மனசுல வச்சுக்கிட்டு என்னமோ உண்மையிலேயே இந்த படத்துக்கு எதிராக யாரை வேலை பார்க்குறாங்க அப்படியெல்லாம் நீங்க நினைக்க தேவையில்லை. காரணம், நான் மிக உன்னிப்பாக இந்த வழக்கை கவனித்ததற்கு காரணம் என்னன்னா, இந்த பட தயாரிப்பு நிறுவனம் சார்பாக அங்கே முன்வைக்கப்படுகிற வாதம் என்னவா இருக்கும், எப்படி இருக்கும், அந்த வாதத்தில் உண்மை இருக்கா, அதை பார்க்கணுன்றதுக்காக தான் நான் இவ்வளவு கவனிச்சேன். சத்தியமா சொல்றேன், இவங்க முன்வைத்த வாதம் எதிலுமே வந்து 0 அளவுக்கு, ஒரு அந்த 0 அளவுக்கு கூட வந்து உண்மை இல்லை. 0 அளவுக்கு எப்படி உண்மை இருக்குன்னு கேட்பீங்க.
ஒரு சும்மா ஒரு பேச்சுக்காவது வந்து நம்ம ஏத்துக்கிற மாதிரி ஒரு ஆர்கியூமெண்ட் இருக்குன்னு, அது எதுவுமே வந்து அவங்க கிட்ட இல்ல. எனக்கு குறிப்பா எங்களுக்கு கால அவகாசம் கொடுக்கலன்னு சொன்னா பாருங்க, அங்கேயே வந்து அவன் எவ்வளவு பெரிய ஃப்ராடுங்கிறத வந்து அவன் நிரூபிக்கிறான். இந்த அளவுக்கு மோசமான ஒரு ஆர்கியூமெண்ட்டை வந்து பார்த்ததில்ல. கேவிஎன் புரொடக்ஷன் சார்பாக அங்கே முன்வைக்கப்பட்ட வாதங்கள் அனைத்துமே பொய். ஒரு நீதிபதி சரியா, அதாவது தலைமை நீதிபதி இதை கேட்டிருக்காரு, கூடவே இன்னொரு நீதிபதியை வந்து கேட்டிருக்காரு, அருள்முருகன். இந்த இருவரும் இணைந்து நிச்சயமாக இந்த பொய்களை வந்து அம்பலப்படுத்துவாங்க அப்படின்னு நான் எதிர்பார்க்கிறேன். இது இன்னும் சில தினங்கள்ல இந்த வழக்கினுடைய அந்த தீர்ப்பு வந்து கிடைக்கும். தீர்ப்பு கிடைத்தால் என்னவா இருக்கும் அப்படிங்கறத நம்ம இப்ப கணிக்க முடியுது. ஏன்னா தணிக்கை குழு கிட்ட அவங்க கேட்குறாங்க, உங்களுக்கு எவ்வளவு நாள் தேவைப்படும், அதாவது மறு தணிக்கை செய்ய எவ்வளவு நாள் தேவைப்படும். எங்களுக்கு குழு அமைக்கவே 20 நாட்கள் தேவைப்படும் சொல்றாங்க சென்சார் போர்டு. அது வந்து சரியானதான்னா, நடைமுறைகளை நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னா 9 பேர் வந்து பல்வேறு துறையை சேர்ந்தவர்கள் தான் படம் பார்க்குறாங்க. அவங்க முழு நேர எம்ப்ளாயிஸ் கிடையாது, சென்சார் போர்டோட எம்ப்ளாயிஸ் கிடையாது, பல்வேறு துறை சார்ந்தவர்கள். இந்த ஒன்றிய ஆளும் அரசால், பாஜக அரசால் நியமிக்கப்பட்டவர்கள் தான் அந்த 9 பேரும். அப்ப அந்த 9 பேரும் அதாவது ஒரு நாள் சேரணும், ஒரு நாள் உட்காந்து படம் பார்க்கணும். அது எந்த நாள்ன்றது, ஏன்னா அவங்க சாதாரணமாக கூப்பிட்டு உடனே வந்துடுற ஸ்டேட்டஸ்ல இருக்கிறவங்க கிடையாது. சமூகத்தின் பல்வேறு மட்டங்களில் பல்வேறு அந்தஸ்துல இருக்கிற ஆட்கள் அவங்கெல்லாம். அதனால அவங்களுடைய கன்வீனியன்ட் டைம் என்ன, அவங்க கேட்பாங்க, சார் இன்னைக்கு வச்சிருக்கோம் படத்தோட சென்சார், உங்களுக்கு கன்வீனியன்டான டைமா, அதை கொஞ்சம் சொல்லுங்க, இந்த நாள் வச்சிருக்கிறது ஓகேவா அப்படின்னா மெஜாரிட்டி வந்து நாங்கள் இந்த நாளில் வரோம்னா அதை தள்ளி போடுவாங்க. ஸோ அதுக்கு தான் இந்த 20 நாள், இந்த 20 நாளில் இவங்களை அசம்பிள் பண்ணோம். படத்தை திரையிட ஒரு தேட்டர் இருக்கு, அந்த தேட்டரில் ஃபிக்ஸ் பண்ணிட்டு படத்தை திரையிடணும், அவங்க படம் பார்க்கணும், கருத்து தெரிவிக்கணும். இந்த ஒத்த கருத்தின் அடிப்படையில் இந்த படத்துக்கு என்ன சான்றிதழ் அப்படின்னு முடிவு பண்ணி சான்றிதழ் தயாரித்து கொடுக்கணும். இப்போ அந்த 20 நாளில் நாங்கள் அந்த குழுவை தான் அமைக்க முடியும்ன்றாங்க சென்சார் போர்டு. அதுக்கப்புறம் படம் எப்போ பார்ப்பீங்க, இவங்களெல்லாம் சேர்த்த பிறகு ஒரு தேதியை ஃபிக்ஸ் பண்ணி படம் பார்ப்போம். அதுக்கப்புறமா தான் இந்த இறுதி முடிவை நாங்கள் எடுப்போம். நாங்கள் ஒன்றும் படத்துக்கு நாங்கள் தணிக்கை சான்றிதழ் தரமாட்டேன்னு சொல்லவே இல்லையே, நாங்கள் இறுதி முடிவே எடுக்கலையே. நாங்கள் என்ன சொன்னோம், இதில் இவ்வளோ பிரச்சனை இருக்குப்பா, இது மறுதணிக்கைக்கு போங்கன்னு சொன்னோம். அவங்க ஒத்துக்க மாட்டேன்னு கோர்ட்டுக்கு போயிட்டாங்க. சிம்பிள். இதில் எங்களுடைய இன்டென்ஷன் என்ன இருக்கு அப்படின்னு தணிக்கை குழு கேட்கறது 100% நியாயமா இருக்கா இல்லையா? இப்போ அவங்க கேட்குற இந்த கால அவகாசம் பார்த்தீங்கன்னா அதுவும் சரியா இருக்குன்னு தான் சொல்ல முடியும். 20 நாள் ஓகே. அதுக்கப்புறமா நீங்க இந்த சான்றிதழ் கொடுப்பதற்கு எத்தனை நாள் ஆகும்? குறைந்தபட்சம் 8 நாள் கேட்பாங்க, அல்லது 10 நாள் கேட்பாங்க. அப்போ அவங்க ஏற்கனவே என்ன கேட்டாங்க, 4 வார காலம் எங்களுக்கு அவகாசம் வேண்டும், இந்த படத்தை மறுதணிக்கை செய்து சான்றிதழ் தருவதற்கு 4 வார காலம் தேவைன்னாங்க. இப்போ அவங்க கேட்டபடி விட்டுருந்தா கூட 2 வாரம் ஓடி போயிருக்கோம், இன்னும் 2 வாரத்தில் தணிக்கை சான்றிதழ் கிடைச்சிருக்கும். இப்போ இந்த புதிய அந்த தீர்ப்பின் போது அவர்கள் எப்படி சென்சார் போர்டு இல்லாம நீதிமன்ற தீர்ப்பு கொடுத்த போறதில்ல, சென்சார் போர்டு தான் கொடுத்தாகணும். நீங்க கொடுத்துருங்கன்னு இன்னைக்கே கொடுங்கன்னு சொன்னா திருப்பி வந்து அவங்க உச்ச நீதிமன்றத்துக்கோ அல்லது திரும்ப அப்பீலுக்கு போறதுக்கோ வாய்ப்பு இருக்கு. அதனால அவர்களிடம் பரிந்துரை தான் செய்ய முடியும். சரி, எத்தனை நாள்ல கொடுப்பீங்க? எங்களுக்கு குழு அமைக்க 20 நாள் வேணும், சான்றிதழ் தர கூடுதலா 10 நாள் வேணும், 30 நாள் அவகாசம் வேணும், குறைந்தது 1 மாத காலம் அவகாசம் வேணும். இந்த 1 மாத காலத்துக்குள்ள எங்களால் சான்றிதழ் தர முடியாதுன்றதுல அவங்க உறுதியா நிற்பாங்க சென்சார் போர்டு. ஸோ 1 மாதம்னா இன்னைக்கு வந்து தேதி வந்து 20ன்னு வச்சுக்கோங்களேன், 19 20ஆம் தேதி ஆயிடுச்சு. அடுத்து திரும்ப பிப்ரவரி 20 அப்பதான் வந்து இவங்க சென்சார் போர்டு சான்றிதழ் கொடுக்கும். அது கொடுத்த பிறகு இந்த படம் ரிலீஸ் ஆகுமா? நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ரிலீஸ் ஆகுறதுல என்னென்ன பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கேன். அப்போ எப்போ ரிலீஸ் ஆகும்னா, நீங்க பிப்ரவரி 20 சென்சார் சான்றிதழ் கிடைச்சாலும் இந்த படம் ஏப்ரல் தாண்டி தான் ரிலீஸ் ஆக வாய்ப்பு என்பதுதான் கல யதார்த்தம். இப்படியாக ஜனநாயகன் வர்சஸ் தணிக்கை குழு அந்த வழக்கு இன்று நிறைவு பெற்றிருக்கிறது. தீர்ப்பு வரும்போது திரும்ப உங்களுக்கு ஒரு அப்டேட் தரேன்.